சக்தி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? ஹாய். எங்கள் பாப்பா தான். சான்ஸே இல்லை. She gave me a lot of love. ரொம்ப த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக. Feb 14 வந்து முடிய போகுது. ஸோ அந்த மொமெண்ட்டு நான் வந்து பையன் சிரிக்கவே பையன் இல்லையே. எனக்கு வந்து பையன் வேணும் தான் ஆசை. ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னா, எங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ 5 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனாலும் என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இவங்க சொல்லுவாங்க என்னன்னு. ஸோ என்னென்னா, இப்போ நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆனால் வந்து கடைசி நேரத்தில் வந்து நம்ம ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போகிறது, பேனிக்காக வருது, பெயின் வரும். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. நாங்கள் வந்து ஒரு அட்வான்ஸாக ஒரு 1 day முன்னாடி என்ன பண்ணிட்டோம்னா பைக்லேயே போயிட்டோம். பைக்லேயே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க வந்து நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம். அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு 6 hours 7 hours கழிச்சு அவங்களுக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னென்னா நமக்கு இந்த லேபரு இதெல்லாமே புதுசாக. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, ரூல்ஸ் இருந்தது. உள்ளே வரக்கூடாது, ஒரு ஆள் தான் வரணும், அட்டெண்டரை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், வாங்கிட்டு வர்றது, அவங்க கூடும்போது தான் காஃபி வாங்கிட்டு வரணும், தண்ணி கொடுக்கக்கூடாது, அவங்கள பார்க்க முடியாது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. கடுப்பாக இருந்தது, ஆனால் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸு. இவங்க உள்ளே இருக்காங்க, நான் வெளில இருக்கேன், பார்த்துக்க முடியாது, பேச முடியாது, கால் பண்ண முடியாது. பாப்பா வரப்போகிறான், அது பையனா பொண்ணா எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு சஸ்பென்ஸோட வெளியே இருக்கணும், வெயிட் பண்ணணும், பொறுமை இருக்கணும். தூக்கம் வரல, எங்கேயும் திரிஞ்சிட்டே இருந்தேன். உள்ள வந்து இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் ஜூஸ் வாங்கிட்டு வாங்க, டப்புன்னு ஜூஸ் வாங்கிட்டு வாங்கன்றாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்கன்றாங்க, காஃபி வாங்கிட்டு வாங்க, டீ வாங்கிட்டு வாங்கன்றாங்க. எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டே இருக்கேன். பட் ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரில. எனக்கு வந்து பையன் வேணும் தான் ஆசை, பையன் வேணும் தான் ஆசை. பட் அந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, பையனும் பொண்ணும் 2 பேரும் சேஃபாக வெளில வந்தால் போதும் அப்படின்னு ஆயிடுச்சு மைண்ட். என்னதான் எல்லாருமே வந்து பையன் வேணும் பொண்ணுன்னு நினச்சாலுமே கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே 2 பேரும் சேஃபாக வந்தால் போதும்னு சொல்லிட்டு சாமி வேண்டுறது. அங்கே ஒரு பிள்ளையார் இருந்து அங்கே போய் ஐயோ நாங்கள் 2 பேரும் பத்திரமா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது. அது ரொம்ப இருக்கலே ரொம்ப த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக. ப்ரெக்னென்சி இந்த லேபருக்கு வெளில வெயிட் பண்ணுவேன். லேபர் உள்ள வீட்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ரூல்ஸ் இல்லை, அந்த ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ நான் வெளில நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி ஒன் டே ஆச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா எடுத்து என் மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், நான் வந்து சொன்ன மாதிரி 1 day முன்னாடியே போயிட்டு அங்கே போயிட்டு வெயிட் பண்ணேன். எங்கள் பாப்பா தான். பாப்பா வெயிட் பண்ணேன். என்ன சொல்கிறேன், இதுதான் 1 day முன்னாடியே போய் வெயிட் பண்ணிட்டோம். 1 day முன்னாடியே போயிட்டு அட்மிட் பண்ணிட்டோம். டெலிவரி டேட் முன்னாடியே போயிட்டு அட்மிட் ஆகிட்டோம். ஸோ உள்ளக்கு வந்து ஃபோன் அலோடு இல்லை, உள்ளக்கு ஒரு அட்டெண்டர் கூட இல்லை. நர்ஸு டாக்டர்ஸ் ஆனால் எப்பயுமே அவைலபிளாக இருந்தாங்க. ஆனாலுமே கூட ஒரு ஆள் நம்ம வீட்டால் இல்லைன்ற ஒரு மாதிரி தான் இருந்தது. தனியாக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் நடக்கிறேன், வெளில வந்து இவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், என்னென்னமோ சொல்கிறேன் வந்து. ஸோ அது என்னன்னா வந்து காஃபி வாங்கினதுக்கு டீ வாங்கினதுக்கு அமிச்சாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து அதை ரீசனாக வச்சு நான் உள்ளே போவேன். காஃபி கொடுக்கணும், என்ன பார்த்துக்கணும், ஒய்ஃபை டீ கொடுக்கணும், பார்க்கணும். அந்த கேப்பில் போயிட்டு அவங்ககிட்ட ஏதாச்சும் பேசிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வருவேன். ஒன்றும் இல்லை, பத்திரமாதிரி ஈஸியாக வந்துடும், பாப்பா வந்துடும் சொல்லிட்டு வருவேன். ஆமாம், காஃபி டீ ஜூஸு, ஆனால் எதையுமே நான் குடிக்கல, எல்லாமே கீழே தான் ஊதினோம். அதுக்கப்புறம் ஃபைனலி இந்த பெயின் கேம் இல்லை. அவ்வளோதான். எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் இருக்காங்க. அம்மா, எங்கள் அவ்வா, எங்கள் அத்தை, எங்கள் மாமா, எங்கள் நாத்தனாலாம் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தாங்க. எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஐயோ சான்ஸே இல்லை. அதில் வந்துட்டான் அவ்வாவளையும். ஃபைனலி கேம். Feb 14 வந்து முடிய போகுது. 5 minutes வந்து முடிய போகுது. Feb 14 வந்து வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் நாங்கள் இருந்தோம். அன்றைக்கி டே வந்து 12 ஆக போகுதுக்கு முன்னாடியே வந்து பாப்பா அங்கே டாக்டர் சொல்லிட்டாங்க,
பாப்பா பிறந்துச்சு எல்லாம் உள்ளவாங்கன்னு சொன்னோடனே நான் தப்புன்னு உள்ள ஓடி போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் போயிருந்தா 15 February ஆயிருக்கும். 15. ஸோ 11:55க்கு எங்கள் பாப்பா வந்து பிறந்தான். டாக்டர் கிட்ட போய் கேட்க, டாக்டர் என்ன டாக்டர் பாப்பா ஏன்னா வெயிட் பண்ணுங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், நான் கூட கேட்டேன் மயக்கத்தில் என்ன பாப்பா அப்படி கேட்டேன்னா வெயிட் பண்ணுங்க காமிப்பாங்கன்னு சொல்லி அப்புறம் வந்து காமிச்சாங்க. ஓ என் வந்து புருஷன் பார்த்தா பையன் ஐயோ பார்த்த உடனே நான் அப்படியே ஸ்டக்கு, என்ன பண்றதே தெரியல. பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து எங்க அம்மா அழறாங்க, அத்தை வேகமா ஃபீல் பண்றாங்க, எல்லாருமே எமோஷன்ஸ் காட்டுறாங்க. நான் மட்டும் அப்படியே ஸ்டக் ஆகி பாப்பாவை பார்த்துட்டு அப்படியே இருக்கேன். இவங்க வந்து பையன் வந்துட்டான் சிரிக்கவே பையன் இல்லையே. வந்துட்டான் எந்த எமோஷனுமே காட்டல, அப்படியே ஸ்டக்கு. இதே பையன் எப்படி வந்துட்டான் பையன் வந்துட்டான் அப்படின்னு. இதே நிற்கலாம். ஐயோ அந்த மொமெண்ட் அப்படி இருந்த அந்த மொமெண்ட், அது லைஃப்ல அந்த மாதிரி பாப்பா கையில அந்த மொமெண்ட் வந்து சூப்பரா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. என் பையன் வந்துட்டான். வந்துட்டான்டா அப்புறமே வந்து பாப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர்றது, வெயிட் பண்ணி பாப்பா பார்க்கணும் வெயிட் பண்ணி பாடா. அதுக்கப்புறம் லேபர் வார்டில் இருந்து வார்டுக்கு மாற்றினாங்க. நார்மல் வார்டுக்கு மாற்றினாங்க. ஒரு 2 days அங்கே இருந்துட்டு அப்பயும் அங்கே தான் இருந்தேன். பட் பாப்பாவை பார்க்க முடியல, ஏன்னா ஒன்லி லேடிஸ் தான் அலோவ் பண்ணணுன்ட்டாங்க. பாட்டி இருந்தாங்க கூட. நான் வெளில அப்பயும் ஸ்டே பண்ணி படுத்துட்டு இருந்தேன். அப்பப்போ ஏதாச்சும் டிஃபன் வாங்கி தர்றது, காஃபியா சேம் அதே தான். டீ காஃபி வாங்கும்போது இவங்க என்ன பண்ணால் பாப்பா வெளில கூட்டு வந்து காய் குடிச்சிட்டு திருப்பி உள்ள கூட்டு போயிடுவாங்க. அட்டெண்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தோம். பார்க்கக்கூடாது. அப்புறம் நானே அப்பா தான், ஆனால் நான் போய் பாப்பா 5 நிமிஷம் பார்த்து தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போடா வீட்டுக்கு போவோம், எப்போ பாப்பா கூட நம்ம ரொம்ப நேரம் இருப்போம்னு தான். அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என் மாமன் கூடயே இருந்தேன். அப்பா சான்ஸே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து பாப்பா பிறகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவே ஒன்றும் வெளிலவே தூங்கினாங்க. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இவங்க வெளிலவே தனியாக தான் தூங்கினாங்க. நான் மட்டும் படுத்துட்டு இருந்தேன். ஒரு டிராஸ்டிக்கான ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ஆமாம், எப்படா பாப்பாவை நல்லா இருந்துச்சு, அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து அந்த ஒரு 9 months ஃபேஸும், பாப்பா பிறகுற அந்த ஃபேஸும், அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸும், இதெல்லாம் ஹோல்சமாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் பாப்பாவோட க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கோம். அவன் 1 month 2 months 3 months 4 months ஒரு மாதம் கிடக்கிறதோ, அவன் பண்ணுற அந்த டிஃப்ரென்ஸு, அவன் பேசுறது, கத்துறது, அழறது, ஸோ அதெல்லாம் பார்த்து இப்போ ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ கூட கேட்டிங்களா? ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ண நினச்சோம். சக்தி, நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கவா? கேளு. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்தல, அப்போ உனக்கு எப்படி இருந்தது? அதான் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அது வரைக்கும் நான் ஒரு சுட்டி பொண்ணு அப்படியே பார்த்துட்டு விளையாட்டுத்தனமா இருந்துட்டோம். அப்போ நீங்கள் பாப்பா பேத்து கொடுத்தோடனே அப்படியே அவன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலு, ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, சாதாரண விஷயம் இல்லை பாப்பா பேத்துக்காரு. ஸோ வந்து இவங்களும் என்னை பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க. ஒரு பயங்கரமான லவ் எனக்கு கிடைச்சது ஆஃப்டர் டெலிவரி. அந்த ஒரு ஸ்டார்டிங் ஒரு 3 to 4 weeks வந்து the woman will suffer a lotல. ஸோ பட் இவங்க வந்து நிறைய என் கூடவே இருந்தாங்க. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, சான்ஸே இல்லை. He gave me a lot of love. ஆமாம், கேர், பயங்கரமாக. நான் வந்து ஈஸியாக ஹீல் ஆகிட்டேன் இவங்க கூட இருந்தனால தான். ஸோ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னை எந்திரிக்கவே விடல. படுத்து ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் பாப்பாவை, ஃபீட் பண்ணுறியா ஃபீட் பண்ணிட்டு பாப்பா கூட ஐ வில் டேக் இட். ஏன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டாங்க சீரியஸாக. நைட் ஆனால் அம்மா பார்த்துப்பாங்க, பகலில் இவங்க பார்த்துப்பாங்க. நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், ஈஸியாக ஹீல் ஆகிட்டேன், செம்மையாக ஹீல் ஆகிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம், எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை நைட்லாம் பார்த்துப்பாங்க, இவங்க பகலில் பார்த்துப்பாங்க. ஆஃபீஸ் போடுறதுக்கு முன்னாடி, ஆஃபீஸ் போடுறதுக்கப்புறம் நான் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்த்துப்பாங்க. நாங்கள் நைட்டு வந்து அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, காலையில் நாங்கள் அவன் பார்த்துப்பாங்க, நான் ஆஃபீஸ் வந்து நான் பார்த்துப்பேன். அப்படியே மொத்தமாக அப்படியே ரொட்டேஷன் பண்ணி அவரை தாங்கிட்டு இருக்கோம் நாங்கள். இவரு வர பார்த்துக்கிட்டாங்க.
ஓ Okay. சொன்னாங்க. ஓகே, எங்கள் பாப்பா வந்து அலாரம் அடிச்சிட்டான். ஸோ இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். Tada, Next signing video off. க்கு அப்புறம் Bye. பாய். சக்தி காது. Yes, tada.